வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி வினோபா நகரை சேர்ந்தவர் வசந்தராமன். இவர் புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள தனியார் ரெஸ்டோ பாரில் பவுன்சராக வேலை செய்து வருகின்றார். இந்நிலையில் கடந்த 14ஆம் தேதி இரவு ரெஸ்டோ பாரில் 5 நபர்கள் மது போதையில் தகராறில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் அங்கிருந்த வசந்தகுமார் உள்ளிட்ட சில பவுன்சர்கள் தகராறில் ஈடுபட்ட இளைஞர்களை தடுத்து நிறுத்தி வெளியே அனுப்பியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்தவர்கள் பணி முடிந்து பைக்கில் வீட்டுக்கு திரும்பிய பவுன்சர் வசந்தராஜனை காரில் பின்தொடர்ந்து அதிவேகமாக மோதி கொலை செய்ய முயற்சித்தனர். இதில் தூக்கி வீசப்பட்ட வசந்த் ராஜன் படுகாயமடைந்தார். அவரை மீட்டு சக பவுன்சர்கள் மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் இச்சம்பவம் குறித்து பெரியகடை போலீசார் வழக்கு பதிவு செய்து கன்னியாகுமரியை சேர்ந்த ஸ்டார்வின், சிபின் மற்றும் சென்னையை சேர்ந்த சுதாகர் ஆகிய 3 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் இதில் மேலும் ராஜஸ்தானை சேர்ந்த அபிஷேக், ராகுல் ஆகிய 2 பேருக்கு தொடர்பு இருப்பது தெரியவந்ததை அடுத்து கைது செய்யப்பட்ட 3 பேரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து தலைமறைவாக உள்ள 2 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை வைத்திக்குப்பத்தை சேர்ந்தவர் பூவரசன். இவர் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றார். இவருக்கு திருமணமாகி 2 பிள்ளைகள் உள்ளது. இந்நிலையில் இவர் அப்பகுதியை சேர்ந்த பெண் ஒருவருடன் தொடர்பில் இருந்து வந்துள்ளார். அந்த பெண்ணுக்கு 16 வயதில் மகள் உள்ளார். அவர் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிவிட்டு வீட்டில் இருந்து வந்துள்ளார். இந்நிலையில் பூவரசன் அடிக்கடி அந்த பெண் வீட்டுக்கு வந்து செல்வது வழக்கம். இந்நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பூவரசன் வழக்கம் போல் அந்த பெண் வீட்டுக்கு வந்துள்ளார். அப்பொழுது அந்த பெண் வீட்டில் இல்லை. அவருடைய மகள் மட்டும் வீட்டில் படுத்துக் கொண்டிருந்துள்ளார். இதனிடையே பூவரசன் அந்த சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்ய முயன்றுள்ளார். பிறகு நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு அந்த பெண் வீட்டிலிருந்து வெளியே ஓடி வந்து பக்கத்து வீட்டில் புகுந்து கொண்டார். பிறகு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்தவுடன் பூவரசன் அங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டதாக கூறப்படுகின்றது. இதுகுறித்து சிறுமியின் அம்மா முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் போக்சோ வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி பூவரசனை வலைவீசி தேடி வருகின்றனர். இதற்கிடையே பூவரசன் முன்ஜாமீன் பெறுவதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகின்றது. இந்த சோலைநகர் பகுதியில் ஏற்கனவே கடந்த ஆண்டு சிறுமி ஒருவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது. மேலும் கடந்த 10 நாட்களில் 3 சிறுமிகள் பலாத்காரம் செய்யப்பட்டுள்ள சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அப்பகுதியில் பெண் பிள்ளைகளுக்கு போதிய பாதுகாப்பில்லாத சூழ்நிலை நிலவி வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். புதுவை மாநில பாஜக தேர்தல் பொறுப்பாளருடன் சபாநாயகர் செல்வம் சந்திப்பு. புதுடெல்லி சென்றுள்ள புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மத்திய தொழிலாளர் நலம், வேலைவாய்ப்பு, இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரும் புதுச்சேரி மாநில பாஜக சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளருமான மான்சுக் மாண்டவி அவர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். கத்தோலிக்க திருச்சபை தலைவர் போப் பிரான்சிஸ் மறைவுக்கு பெத்திசெமினார் சிபிஎஸ்இ பள்ளியில் பள்ளி முதல்வர் அருட்தந்தை பாஸ்கர் ராஜ் தலைமையில் ஆசிரியர்கள், மாணவர்கள் மலர் அஞ்சலி. கத்தோலிக்க திரு அவையின் 266வது தலைவர் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நேற்று இறைவனடி சேர்ந்தார். 88 வயதான அவர் எப்பொழுதும் ஏழைகள் மற்றும் சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டோருக்காக உழைத்தவர். உலக அமைதியை மிகவும் வலியுறுத்தியவர். வழிகாட்டுதலின்படி நற்செய்தியின் உண்மையோடு தன் வாழ்க்கையில் சவாலான பல சூழ்நிலைகளை கடந்து வந்தவர். உலக அமைதியையும் மத நல்லிணக்கத்தையும் வலியுறுத்தி சமூகத்தில் நிலவும் அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுத்தவர். எளிமையின் சின்னமாக ஒரு உயர்ந்த தலைவராக, நல்ல மனிதராக திகழ்ந்த திருத்தந்தையின் மறைவு உலகளாவிய கத்தோலிக்கர் அனைவருக்கும் ஒரு மாபெரும் இழப்பு. அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக புதுச்சேரி பெத்திசெமினார் சிபிஎஸ்இ பள்ளியில் அருட்தந்தை பாஸ்கர் ராஜ் தலைமையில் ஆசிரியர்களும் மாணவர்களும் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். மேலும் முதல்வர் அருட்தந்தை அவர்கள் போப் பிரான்சிஸ் பற்றி உரையாற்றுகையில், அன்பிற்குரிய மேய்ப்பரின் இழப்பு நமக்கு மிகவும் கடினமானது. நம்முடைய திருத்தந்தை அவர்கள் 12 ஆண்டு காலம் சேவையாற்றிய பொழுது எண்ணற்ற மரங்களை தன் அன்பால் ஈர்த்தார். வார்த்தைகளால் மட்டுமே ஜொலிக்கும் இன்றைய பல ஆடம்பர தலைவர்களுக்கு வார்த்தையாலும் முன் உதாரணமாக எளிமையாலும் வாழ்க்கையாலும் திகழ்ந்தார். திருத்தந்தை அவர்களின் அன்பான நினைவுகள் நம்மோடு என்றும் பயணித்து
தொடர்ந்து நம்மை கிறிஸ்தவ விழுமியங்களின்படி வாழ வழிகாட்ட நம்முடன் என்றும் நீங்காது ஒளிரும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. எனவே அவர் நமக்கு விட்டு சென்ற எளிமையை நம் வாழ்வில் ஏற்று அவரின் ஆன்மீக இளைப்பாற்றிற்கான விண்ணப்பங்களை இறைவனிடம் முன்வைப்போம் என்று கூறினார். Francis died due to his old age and sickness. How many of you seen on the TV that our Holy Father was greeting and also blessing the Easter crowd in Vatican? Sunday, how many of you watched him on the TV? Okay, hands down. So that was his last appearance and the blessing that he gave to the whole world and especially for the people who are gathered in front of Vatican City. And you know, our Holy Father died at the age of 88 and 12 years he was the Roman Pontiff and he was the head of the church and he dedicated and committed his own life for the church and for the Lord. We all know very well he is much attracted towards the poor people, good in helping the poor, helping the people who were in suffering, and he was always an exemplary pope showing God's mercy and வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. கடந்த வாரம் 100 டிகிரி தாண்டிய புதுச்சேரியில் தற்பொழுது 100 டிகிரிக்குள் வெயில் இருந்தாலும் அனல் கடுமையாக வீசி வருகிறது. அதிகாலை முதல் நள்ளிரவு வரை அனல் காற்று வீசுகிறது. இருப்பினும் மக்கள் வெயிலை பொருட்படுத்தாமல் தங்களது அன்றாட வாழ்க்கையில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அவர்கள் தினமும் மருத்துவர்கள் பரிந்துரைக்கும் குடிநீர் மற்றும் மோர் போன்றவற்றை குடிக்க வேண்டுமென பலரும் அறிவுறுத்தி வருகின்றனர். அவர்களுக்கு உதவிடும் வகையில் ராஜீவ்காந்தி சிலை அருகில் அக்காடு உணவகத்தின் சார்பில் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை மக்களுக்கு குடிநீர் மற்றும் மோரை அக்காடு ஊழியர்கள் வழங்கி வருகின்றனர். தினமும் 800 1000 பேர் வரை ராஜீவ் சிலை சதுக்கத்தில் குடிநீர் மற்றும் மோரை குடித்து பயன்பெறுகின்றனர். இதேபோல மற்ற நிறுவனங்களும் புதுச்சேரி சந்திப்புகளில் இதுபோன்ற நீர் மற்றும் மோர் பந்தலை அமைத்து மக்களுக்கு வெயிலின் தாக்க பாதிப்பிலிருந்து விடுபட நீர்மோர் பந்தலை வழங்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் சமூக பொறுப்புணர்வு திட்டத்தின் கீழ் அனைத்து நிறுவனமும் இதுபோன்ற காலகட்டத்தில் வெயிலின் தாக்கத்திலிருந்து மக்களை பாதுகாக்க நீர்மோர் பந்தலை அமைக்க வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த மக்களின் கோரிக்கையாக இருக்கின்றது. புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட திபுராயப்பேட்டை லாசர் கோவில் வீதியில் உள்ள நிக்கோல் துரிய குடியிருப்பில் கடந்த 48 ஆண்டுகளாக லெப்ரசி மாற்றுத்திறனாளிகள் சார்ந்த 16 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் இன்று வரை தனிநபர் சொத்தாக பட்டா பெறாமல் உள்ளனர். பட்டா வழங்கும் கோரிக்கையை முன்னிட்டு பொதுமக்கள் உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களை நேரில் சந்தித்து மனு அளித்தனர். கடந்த 25 ஆண்டுகளாக எந்த ஒரு பராமரிப்பும் இல்லாத இந்த குடியிருப்பை சுற்றியுள்ள சுமார் 1500 குடும்பங்களும் அதே சமயம் வசித்து வருகின்றனர். இதையடுத்து எம்எல்ஏ அனிபால் கென்னடி அவர்கள் நகராட்சி, பொதுப்பணித்துறை, கடலோர அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி அலுவலகம், தாலுகா அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகளிடம் தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டு தடையில்லா சான்றிதழ்கள் பெற்று வந்தார். சர்வே இயக்குநர் செந்தில் அவர்களிடம் சமர்ப்பிக்கப்பட்ட மனுவுக்கான பதிலில் இது கடற்கரையிலிருந்து 27.5 மீட்டர் தொலைவில் இருப்பதனால் உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் பட்டா வழங்க முடியாதென கூறப்பட்டது. இதையடுத்து மாநில திமுக அமைப்பாளர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்களுடன் முதலமைச்சர் அவர்களை சந்தித்த அனிபால் கென்னடி பொதுமக்களுடன் நேரில் கோரிக்கை வைத்தார். அதனை ஏற்ற முதலமைச்சர் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அவர்கள் நேரில் சென்று ஆய்வு செய்ய உத்தரவிட்டார். இன்று மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், நில அளவை இயக்குநர் செந்தில்குமார், நகராட்சி ஆணையர் கந்தசாமி, வட்டாட்சியர் பிருத்திவி ஆகியோர் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களுடன் இணைந்து அந்த இடத்தை பார்வையிட்டு மக்களிடம் நேரில் பேசி ஆய்வு செய்தனர். இக்குடியிருப்பு பின்புறம் அரசால் கட்டப்பட்ட 2 சாலைகள், சுற்றிலும் வசிக்கும் 1500 குடும்பங்கள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்தனர். இதுவே உப்பளம் தொகுதி எம்எல்ஏ அனிபால் கென்னடி அவர்களின் தலைமையில் மக்கள் நலத்திற்கான முக்கிய முன்னேற்றமாகும். புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலைநகர் பகுதியைச் சேர்ந்த 14 வயது கொண்ட 8ஆம் வகுப்பு மாணவிகள் 2 பேர் மயமான தொடர்பாக அவரது பெற்றோர்கள் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அப்புகாரின் பேரில் போலீசார் விசாரணை செய்து கொண்ட நிலையில்
மாணவிகள் வீடு திரும்பினர். தொடர்ந்து 2 சிறுமிகளிடம் போலீசார் விசாரணை நடத்தியதில் அவர்களை வைத்திக்குப்பத்தை சேர்ந்த புஷ்பராஜ், மணிமாறன், வினோத் ஆகியோர் கடற்கரை உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு அழைத்து சென்று உல்லாசமாக இருந்துள்ளதும், இதேபோல் மேலும் சிலர் அவர்களிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசார் போக்சோ வழக்கு பதிவு செய்து 3வரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் சிறுமிகள் இருவரும் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கில் காது கேளாத ஊமை ரவி என்பவரும் மீனவர் ஆகாஷ் என 2வரை கைது செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் இவ்வழக்கில் ஒரு பெண் உட்பட 4 பேரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் அப்பகுதியில் பெண் பிள்ளைகளுக்கு போதிய பாதுகாப்பில்லாத சூழ்நிலை நிலவி வருவதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.